ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி. தீபாவளி திருநாள் முதல், அதாவது 20/10/25 திங்கட்கிழமை முதல் தினமும் இந்த சேனலிலே 2 நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஷார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ரீதியிலே குறுந்தகவல்களாக வரும். தினமும் காலையிலே 6 மணிக்கு ஸ்ரீமத் ராமாயண நீதிகள், தினமும் மாலையிலே 6 மணிக்கு மகத்வம்சம் என்கிற தலைப்பிலே பெரியோர்களுடைய சிறு வைபவங்கள். தீபாவளி நாள் முதல், அதாவது ஐப்பசி ஹஸ்த திருநாள் முதல் இதை ஒளிபரப்புவது அடியோங்கள் செய்யக்கூடிய கைங்கரியம். திருமலை சதுர்வேத சதக்குரு நாவல் பாக்கம் ஸ்ரீ வரத தாத்தாரிய மகாதேசிகனுடைய சதமான மகோத்சவம், அதாவது 100வது திருநக்ஷத்திர பூர்த்தி தினம் ஐப்பசி மாதம் ஹஸ்த திருநாள் தீபாவளி திருநாள் என்று வருகிறது. அதை கொண்டாடும்படியாக அதற்கு அங்கமாக அன்றிலிருந்து ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதை அனைவரும் கேட்டு ஆனந்தித்து பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேணும் என்று பிரார்த்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த சுவாமி ஸ்ரீ வரத தாத்தாரிய மகாதேசிகன் ஸ்ரீமத் ராமாயணத்திலே பெரும் ஈடுபாடு கொண்டவர். தினமும் ஸ்ரீமத் ராமாயண பாராயணம், அதாவது விடாமல் பண்ணுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமுமே பட்டாபிஷேகம் நடக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 1.5 மணி காலம் 2 மணி காலம் ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் சேவித்து கொண்டே இருப்பார். நிறைய வாட்டி சேவிச்சிருக்கார். மட்டுமல்ல, ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்கும் போது கண்ணில் ஜலஞ்சலமாக தாரை பெருக்கிக் கொண்டு சேவிப்பார். அந்த அனுபவத்துடன் ஏதோ ஒன்று எடுத்தோம் முடித்தோம் என்று இருக்காது. அது மட்டுமல்லாமல் அதில் உள்ள விசேஷ அர்த்தங்களை எல்லாம் சாதிப்பார். வியாக்கியானங்களிலே இருக்கிற அர்த்தங்கள் தவிர அவருடைய திருத்தாப்பனார் சோமயாஜி சுவாமி பல விசேஷ அர்த்தங்களை சாதிப்பது வழக்கம். அதையெல்லாமும் எடுத்துச் சொல்வார். சுவாமி தேசிகன் அபயப்பிரதானத்திலே சாதித்த அர்த்தங்கள் அதையெல்லாமும் எடுத்துச் சொல்வார். ராமாயணத்தை பற்றி பேச ஆரம்பித்தால் பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த சுவாமியிடமிருந்து. அவருடைய திருவுள்ளம் உகக்கும்படியாக ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் இந்த திருநக்ஷத்திரத்துக்கு அங்கமாக நடக்கிறது. அதே போல ஸ்ரீமத் ராமாயணத்தில் சில விசேஷ நீதிகள், சாட்சாத்தாக வால்மீகி சொன்ன நீதிகள் மட்டுமல்லாமல் மறைமுகமாக வால்மீகி உணர்த்திய நீதிகள், பெருமாள் ஸ்ரீராமனுடைய சரித்திரம் முதலிலிருந்து மறைமுகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நீதிகள் ஆகியவற்றை முடிந்தவரை தொகுத்து மகான்கள் மூலமாக இங்கே நாம் ஒளிபரக்கப் போகிறோம். இது தினமும் காலை 6 மணிக்கு வரும். ராமாயணம் என்பதே நீதி நூல்தானே. மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக வந்த விஷயம் அது. அந்த அவதாரமே அதற்காக தான். மர்த்தியாவதாரஸ்து இக மர்த்திய சிக்ஷாம் என்பதாக சாதிக்கிறார்கள். மனுஷன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமான் மனுஷனாக நடந்து காண்பித்தார் என்று. அதே போல 2வது விஷயம் மகத்வம்சம் என்பது மாலையிலே ஒளிபரப்பாகும். ஜனித்வாகம் வம்சே மகதி என்று ஆளவந்தார் ஸ்ரீ நாதமுனிகளுடைய வம்சத்தை கொண்டாடுகிறார். சொட்டை குலம் என்பதாக சம்பிரதாயத்திலே சொல்வார்கள். சிரேஷ்ட குலம் என்பதாக அர்த்தம். பின்னாடியும் எத்தனையோ மகான்கள், ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீ ஆளவந்தார், ஸ்ரீ திருமலை நம்பிகள், ஸ்ரீ திருக்குறுகை பிரான் பிள்ளான், அதற்கு பின்னாடியும் எத்தனையோ மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த வம்சத்திலே ஒரு பிரிவாக
நாவல்பாக்கம் தாத்தாச்சாரியர்கள் இருக்கிறார்கள். அந்த மகான்களுடைய சரித்திரத்திலே சில விஷயங்கள் நமக்கு அற்புதமாக கிடைக்கின்றன. பெரியோர்கள் சொல்ல கேள்வி, அவற்றை எல்லாருமே தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக இந்த மகத்வம்சம் என்கிற ஒரு ஐதிஹ்ய விளக்கமான ஒரு ப்ரோக்ராம், ஒரு நிகழ்ச்சி வரப்போகிறது. இந்த வாசுதேவம் சேனலில் அனைவரும் பங்கு கொண்டு இந்த 2 நிகழ்ச்சிகளையும் கண்டு மகான்களுடைய அனுகிரகத்துக்கும் பெருமாளுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாக வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீமதே ஸ்ரீ வரத தாத்தாரிய மகாதேசிகாய நமஹ.